தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரையும் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். சுக்கிர பெயர்ச்சி. இந்த சுக்கிர பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறது நவகிரகங்களில் ஆடம்பரமான கிரகம் அப்படின்னு சொன்னால் அது சுக்கிர பகவான். ஒரு ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நல்ல நிலைமையில் இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு செல்வம், செழிப்பு, ஆடம்பரம், சொகுசு, இந்த காதல், காமம் இது எல்லாமே நிறைந்து கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். இப்போ இந்த காலத்தில் அதுதானே ரொம்ப முக்கியமாக இருக்குது. எப்படின்னா, நான் ரொம்ப ஆடம்பரமாக இருக்கணுங்க, என்னை 4 பேர் மதிக்கணும், நிறைய சொத்து சுகத்தோடு ஆடம்பரமாக இருக்கணுன்றது ஒவ்வொருத்தருடைய கனவும் கூட. இந்த மாதத்துக்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடிய வலிமை பெற்றவர் சுக்கிர பகவான். இவர் ஒரு ராசியில் உச்சம் பெற்றால் அவர்கள் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். சுக்கிரன் உச்சமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா லக்ஸுரியஸ் லைஃப்பும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எல்லா கிரகங்களுடைய மாற்றமும் அனைத்து ராசிகளுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே போல் நவகிரகங்களில் சுக்கிர பகவான் இடமாற்றங்கிறது 12 ராசிகளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. சனி பகவான் கும்பராசியில் பயணம் செஞ்சிட்டு இருக்கும் போது அவருடைய சொந்தமான ராசியாக அது பார்க்கப்படுகிறது. இந்த சுக்கிரன் வரும் மார்ச் 7ஆம் தேதி அன்று சனி பகவான் ராசியான கும்பராசியில் நுழைகிறார். 30 வருஷத்துக்கு அப்புறம் கும்பராசியில் நுழையக்கூடிய விஷயங்களாக இந்த பயிற்சியானது பார்க்கப்படுகிறது. சனி சுக்கிரன் ரெண்டுமே சேர்ந்து பயணிக்கிறார். வரும் மார்ச் 30ஆம் தேதி வரை இதே ராசியில் பயணம் செய்வார் சனி மற்றும் சுக்கிரன். இதனால் ஒன்று சேர்க்கக்கூடிய காலகட்டம் இது அனைத்தும் ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தினாலும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை முழுமையாக அனுபவிக்க போகிறார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதை பற்றின விரிவான காணொளி அப்படின்னு இதை சொல்லலாம். சுக்கிரன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு வகையான சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதாவது நம்மளை எல்லாமே மதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சுக்கிரன் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். இல்லை இந்த சுக்கிரன் பெயர்ச்சி ஆகும்போது நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா நல்ல ஒரு அந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த அதிர்ஷ்டத்தை தான் நம்ம மேக்சிமம் லக்கை தான் நம்புகிறோம். நிறைய பேர் உழைக்கிறோம். உழைப்புக்கு தகுந்த பலன் எங்கே கொடுக்கும்? அதுக்கு ரிசல்ட் கொடுத்தா தான் கண்டிப்பாக அது முழுமையாகப்படும். அந்த ரிசல்ட் சுக்கிர பகவான் தான் கொடுப்பார். இந்த சுகபோக வாழ்க்கையை அருளும் சுக்கிரன் மார்ச் மாதம் 2 முறை பெயர்ச்சியாகி இருக்கிறார். அதனால் அதிர்ஷ்டம், நிதி ஆதாயம், பதவி உயர்வு, மகிழ்ச்சியான வாழ்க்கையினை அனைத்தும் அனுபவிக்க போகும் ராசிகள் எவை அப்படிங்கிறத பற்றி முழு காணொளி. மார்ச் மாதத்தில் முதல் வாரத்தில் சுக்கிரன் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு போகிறார். அந்த மார்ச் மாதம் கடைசி நாளில் மீனத்துக்கு செல்வார். மார்ச் 7ஆம் தேதி அன்று கும்பராசிக்கு செல்லும் சுக்கிரன் மார்ச் 31ஆம் தேதி அன்று மீனத்துக்கு செல்கிறார். இந்த மீன ராசியில் பிரவேசிக்கும் போது தான் அங்கே ஏற்கனவே சூரியனுடன் அவர் இணைகிறார். அதனால் பொதுவாக அனைவருக்குமே சுபபலன்கள் கிடைக்கும் என்றாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை எப்படி கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி தான் முழுக்க கொடுக்க போகின்றேன். இந்த குபேர யோகம் அப்படிங்கிறது தேடி வரும் சில பேர்த்துக்கு. ஒருவர் ஜாதகத்தில் நவகிரகங்களின் கூட்டத்தின் சஞ்சாரத்தை வைத்து ராசிக்காரர்களுக்கு நன்மை தீமை எப்படி நடைபெறும்? சுக்கிரன் கலத்தரகாரகன், இல்லற வாழ்வை குறைவன். சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லக்கூடிய இடம் அப்படின்னா சுக்கிரன் சொல்லக்கூடிய கிரகம். ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதகத்தில் நல்ல யோக அமைச்சுடன் இருப்பது ஒரு அவசியம். சனியோடு சேர்ந்து சுக்கிரன் கோடீஸ்வர யோகத்தையும் தரப்போகிறார். கடகராசிக்காரங்க, சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரங்க, சந்திரன் அப்படிங்கிறத ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த சந்திரன் கெட்டு போயிட்டேன்னா மனநிலையில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். அந்த சந்திரனையே ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் சந்திரனுடைய முழு மதியை கொண்டவர்கள். இவங்க இப்போ அஷ்டம சனி காலமாக உள்ள இந்த நிலையில் சுக்கிரன் இணைந்து 8ஆம் வீட்டில் மறைகிறார். அதனால் என்ன நடக்கும் கடகராசிக்காரங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வாழ்க்கை துணையோடைய உடல் நலத்தில் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லது. உங்களோட லைஃப் பார்ட்னர் அவர்கிட்ட தான் நீங்கள் ரொம்ப அக்கறையாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் 8ஆம் வீட்டில் மறைகிறார் அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இல்லாட்டினால இப்போ மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்.
அப்படின்னு சொல்லலாம். ஏங்க ஏற்கனவே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம், நீங்கள் வந்து ஒரு துயரமான விஷயத்த மறுபடியும் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாம் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் அதற்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, கடவுளுங்கிற சக்தி. அப்படிங்கும்போது சில வழிபாடுகளால் சில நிவர்த்திகளும் கிடைக்கும். அது பின்வரும் விஷயங்களை நான் சொல்கிறேன். இதை முழுமையாக பாருங்கள். அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு முழுக்க புரியும். பணத்தை யாருக்கும் கடன் கொடுக்கறதோ இல்லை ஜாமீன் கொடுக்கறதோ கண்டிப்பாக கூடவே கூடாது. ஏன்னா ஏமாற்று பேரொலிகள் உங்களை சுற்றி இருப்பாங்க இந்த காலகட்டத்தில். இதை பண்ணுங்க, இதை பண்ணால் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, 10 மடங்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது, 100 மடங்கு பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக உங்களுக்கு லாபத்தை கொடுத்து 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 ஏமாற்றுவாங்க. அப்படிங்கிற பெரிய விஷயத்த மனசில் வைக்காமல் இந்த காலத்தை எதுவுமே பண்ணாமல் கடந்து வர்றது, உழைப்பை மட்டுமே மனதில் வைத்து கொண்டு கடந்து வர வேண்டும். துக்கத்தை நினைத்து, துயரத்தை நினைத்து, இந்த மாயையை நினைத்து நீங்கள் வருத்தப்படவே கூடாது. சரி, இது வந்து நம்ம பெயர்ச்சியில் உள்ள பலன் அப்படிங்கிறத பொறுத்து தான் இதை நம்ம மீண்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது தான் உண்மையான விஷயம். இருவருமே கவனமாக இருந்தால், அதாவது கணவன் மனைவி இருவருமே கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதனால் அப்படி கவனமாக இல்லை அப்படின்னா பொருள் நகை அப்படிங்கிறது பாதிப்பை உண்டாக்கும். இதை தவிர்க்கிறதுக்கு தான் 2 பேரும் கவனமாக இருக்கணும். யாரை நம்பியும் எதையும் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் பொறுப்புகளையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அல்ல. நல்லவர்களாகவே இருந்தாலும் சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அதிகமான பணத்தை வச்சுட்டு பக்கத்தில் வச்சுட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கண்டிப்பாக எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த கலியுகம் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை, சிலது கவனமான சூழ்நிலையை நீங்கள் எடுத்து செய்யணும். அதே மாதிரி தனத்துலேயும் குடும்பத்துலேயும் வாக்குலேயும் எந்த பிரச்சனை இல்லைன்னா கூட மறைவில் இருக்கிற சுக்கிரன் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களை பத்திரப்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அஷ்டம சனியோடு சேர்ந்து இந்த சனி சுக்கிரன் மறையிறது அப்படிங்கிறது உசிதமான காலம் அல்ல. இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரங்க எதுலேயுமே வார்த்தையை பயன்படுத்துறது, குடும்பத்தை பற்றி பெருமையாக பேசாதீங்க, பொருளை பற்றி பெருசாக சொல்லாதீங்க அப்படிங்கிற விஷயம்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நெகட்டிவாக சொல்லலை. சில விஷயங்கள்லாம் வந்து அந்த காலத்துக்கு ஏற்ப தன்னை தயார்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது மிக நல்ல விஷயமாக உங்கள் குடும்பத்துக்கு நல்லதை கொடுக்கும். ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அதில் பல காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணங்களை உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்திற்கு என்ன தேவை, உங்களுடைய விஷயத்துக்கு என்ன தேவைங்கிறத மட்டும் முடிவெடுக்கிறதுனால நல்ல பலன்களே ஏற்படுத்தும். இந்த கடகராசிக்காரங்க பொதுவாகவே சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டதுனால திங்கக்கிழமை தோறும் சந்திர ஹோரையில் விளக்கேற்றி வருவது ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சி அன்னைக்கு மகாலட்சுமி தாயாரை மல்லிகைப்பூ இல்லை தாமரைப்பூ வைத்து சாற்றி வழிபடுவது, கற்கண்டு சாதமோ இல்லை கற்கண்டையோ விநியோகிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி தயிர் சாதம் அப்படிங்கிறது அன்னதானம் பண்ணலாம். மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த கடகராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.